கெம்பட்டி காலனி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பொன்னூற்று பத்ரகாளியம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி திருக்கோவிலின் 45ஆம் ஆண்டு சித்திரை குண்டம் திருவிழா தலைவர் ஆர் ராஜீவ் தலைமையில் நடைபெற்றது. செயலாளர் எஸ் புனித்குமார், பொருளாளர் ஏ சதீஷ்குமார் ஆகியோர் நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முன்னிலை வகித்தனர். கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய சித்திரை குண்டம் திருவிழாவானது வரும் 29ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ளது. சித்திரை குண்டம் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக குண்டம் இறங்குதல், அம்மன் மற்றும் கருப்பண்ணசுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வாசியோக மௌனகுரு பாரதிராஜா சுவாமிகள், ஸ்ரீமத் தர்மராஜா அருள்பீடம் சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள், குழந்தைவேல் கருப்புசாமி, சிஆர் பிரியாணி குழந்தை கடை பூங்கொடி, தங்கம் ஜுவல்லரி ஏ வினோத், அம்சவள்ளி, எம்ஜிஆர் மார்க்கெட் கே ரமேஷ், ஸ்ரீஜா, எஸ்எம்டி மற்றும் ஸ்ரீ என் ஸ்ரீதர் மற்றும் குடும்பத்தார், சிஎன் சண்மகவர்மா, தர்மலிங்கம், சிஎன் குணசேகரன், எஸ் வெங்கடேஷ், சந்திரி காமினி, ஆரியம்மார் குரூப்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்து அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். இந்நிகழ்ச்சியை கெம்பட்டி காலனி சுற்றுவட்டார பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் விரதமிருந்து குண்டம் இறங்கி சுவாமி தரிசனம் செய்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். முன்னதாக ஸ்ரீ பொன்னூற்று பத்ரகாளியம்மன் மற்றும் ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பி ஆனந்தன், என் சதீஷ், என் சண்முகசுந்தரம், எஸ் ரிஷியப்பன், கோவில் பூசாரி ஜி சங்கர், கோவில் நிர்வாகிகள் ஆகியோர் திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர். பக்தர்கள், அப்பகுதி பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். என் பேர் அருணா. நான் பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கேன். இது 45வது குண்டம் திருவிழா. இங்கே குண்டம் திருவிழா நல்லா சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சது. இங்கே இந்த சாமிக்கு என்ன குழந்தை வர இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதனால எல்லாரும் நல்லா சிறப்பாக பெண்கள் எல்லாம் இது வழி நடத்தி நல்லா சிறப்பாக பசங்க எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. எல்லாம் சிறப்பாக நல்லா சேர்ந்து கொண்டாடி இருக்காங்க. என் பேர் மாளவிகா. நான் இந்த ஊர் தான், பக்கத்துல தான் இருக்க, கோயிலுக்கு பக்கத்தால. நான் இங்க ஒரு வேண்டுதல் வச்சேன், எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு. அதே மாதிரி எனக்கு சிறப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி நீ அடுத்தது நான் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நான் வேண்டியிருக்கேன். இந்த தடவை இது எலுமிச்சம்பழம் உருட்டி விடுவாங்க, அது வாங்கி சாப்பிட்டா நின்றுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் வாங்க போறேன். நாங்க நினைச்சது நடக்குதுங்க. நாங்க எல்லாருமே நாங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க ஒரு விழாவை எடுத்து நாங்க கொண்டாடுறோம். என் மருமகளுக்கு 15 வருஷமா குழந்தை இல்லை. 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கிற வா வா வான்னு வரல. அப்புறம் மனசறிஞ்சு வந்தா ஏறுனா அடுத்த வருஷம் பையன் பிறந்தது. பொன்னூத்து பத்ரகாளி அம்மங்க, இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா. யாரு என்ன வேணுனாலும் நிறைவேறுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு கேட்டா குழந்தை கிடைக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கும்.
ஒரு வேண்டுதலை வச்சா சீக்கிரம் நடக்குங்க. அந்த அம்மா நல்லா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுங்க. எங்க அம்மாக்கு 1 வருஷமா கேன்சர் வந்து எல்லா பக்கம் கூட்டிட்டு போய் எங்கேயுமே நல்லாகாது, ஒண்ணுமே தண்ணி கூட ஒரு சொட்டு குடிக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. போய் சொல்லி அந்த கற்பகம் ஹாஸ்பிட்டல் போய் அங்கேயும் நான் நல்லாகாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இங்க வந்து உட்காந்து அழுன்னு அழுதேன். எங்க அம்மா தான் எங்களுக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி 99 நல்லா வேண்டி நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னா சேவல் வாங்கி அறுக்கிற பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லி வேண்டி எங்க அம்மா இந்த கோயில்ல அன்னதானம் சாப்பிடணும்னு இந்த வருஷம் எங்க அம்மா அன்னதானம் நல்லா உட்காந்து சாப்பிட்டு இப்ப நல்லா இருந்து வியாபாரம் நல்லா பண்ணி எங்களை எல்லாம் நல்லா பார்த்துக்குது. சக்தி வாய்ந்த பொண்ணுத்தம்ம என்ன வேண்டுனாலும் நடக்கும். அருள்மிகு ஸ்ரீ பொன்னூற்று பத்திரகாளியம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசாமி திருக்கோவில் 45ஆம் ஆண்டு சித்திரை குண்டம் திருவிழா இன்று நடைபெற்றது. வருஷம் வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இங்கே வரவங்களுக்கு நோய் நொடிவு, குழந்தை பாக்கியம் அதெல்லாம் வந்து வேண்டியவங்களுக்கு நல்லது நடக்கும். கன்னிமலையில் வந்து பொன்னூற்று பத்திரகாளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கிருந்து நம்ம வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பொன்னூற்று பத்திரகாளியம்மனை வச்சு வழிபடுறோம். வருஷம் அவங்களுக்கு வந்து சித்திரை மாதம் குண்டம், பத்திரகாளியம்மனுக்கு சித்திரை மாதம் குண்டம் வச்சுருக்கோம். இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து குண்டம் இறங்கி முடிச்ச உடனே கனி வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு குழந்தை உண்டாகுங்கிறது ஒரு ஐதீகம். மாதந்தோறும் வந்து அமாவாசை அன்று வந்து அன்னதானம் நடைபெறும். அமாவாசைக்கு வந்து தொழில் தடை அதெல்லாம் இருக்கிறவங்க வந்து கருப்பராயனுக்கு வந்து நைட்டு வந்து அபிஷேக பூஜை, அதுபோக கோழி பலி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம். ஆமாம், அதான் அந்த தொழில் தடை, அந்த மாதிரி தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் தேவைப்படுது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து அமாவாசைக்கு வந்து பூஜையை கலந்துக்குவாங்க. ஆமாம், தாயத்தில் கனி தான். வணக்கம், என் பெயர் புனித்குமார். நான் அருள்மிகு ஸ்ரீ பொன்னூற்று பத்திரகாளியம்மன் கருப்பண்ணசாமி திருக்கோயிலில் செயலாளராக உள்ளேன். இன்று குண்டம் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 11 நாட்களாக எங்கள் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடந்து இந்த திருவிழா நடக்க உதவிய அனைத்து சான்றோர்களும், தாய்மார்களும், இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.